திடீர்னு ஆயிடுச்சுன்னா நம்பால் வந்துட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பும்போது கிரில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். நம்மளுக்கு தெரிஞ்ச கடை ஒரு கிடக்குது உரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் பார்த்தா டிராஃபிக் ஆகி போச்சு. அவன் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சான். இந்த வழியாடா இட்டுன்னு வருவா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இதான்டா ஷார்ட் கட்டு அப்படின்னு சொல்லி அவனை சமாளித்து இட்டுன்னு பார்த்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க. நேராக சும்மா உர்றா 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 அப்படின்னு சும்மா பறந்துன்னு போயிட்டே இருந்தேங்க. பார்த்தா வெயில காரு பஸ்ஸு எல்லாமே வந்து தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு ஆர்வம் அடங்கவே இல்லை. டே இன்னும் எத்தனை கிலோமீட்டர்டா, எவ்வளோ தூரம்டா என்னை இட்டுன்னு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான் எங்கள் ஆளு. டேய் இன்னும் எவ்வளோ தூரம்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டான். டே அந்த லெஃப்ட் திரும்பினா ஒரு கடை இருக்குமே அதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். டே அது சாதிக் பிரியாணி அண்ட் கிரில்ஸாடா அப்படின்னா. ஆமாம். அப்படியே வந்தவொடனே மெனு கார்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆர்டர் பண்ணுறேன் என்கிட்ட சொன்னான். டே என்னாலாம் ஆர்டர் பண்ண முடியாது, நீ ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் போய் அப்படியே லைட்டாக ஷவர்மெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவன் டேபிள் வச்சுட்டு போயிட்டான். அடா வந்து இடம் சூப்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். டே இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கி பிடிங்கி அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தா சூப்பரான அல்டிமேட்டுங்க. அது பார்த்தான்னு சொல்லிட்டு பிளேட் ஷவர்மா அதையும் சாப்பிட்டு பார்த்துங்க, நல்லா பக்காவாக இருந்ததுங்க. இது 450 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. எல்லாருமே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.